ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு Parenthood. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான 2 ரெசிபி பார்க்க போகிறோம். பேக்கிங் பவுடர், சோடா, ஈனோ எதுவுமே சேர்க்காம கேக், பிஸ்கெட் 2 ரெசிபியும் ஒரே பேட்டர் வச்சு எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மஃபின்ஸ், அதாவது குட்டி கப் கேக்ஸ் மாதிரி இருக்க இந்த மஃபின்ஸ் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. தோல் எல்லாம் பீல் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கிரைண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட் ஆயிரும். தண்ணி, எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். வேர்க்கடலை மட்டுமே நீங்கள் தொடர்ந்து 1 நிமிஷம் மேலே அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி க்ரீமியாக பீனட் பட்டர் மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போது ஒரு எக்கை இந்த மாதிரி நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக எவ்வளோ வேர்க்கடலை எடுத்திருக்கீங்களோ அதே கப்பில் 1/4 கப் விட கொஞ்சம் அதிகமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சுகர் கம்மியாக ப்ரிஃபர் பண்ணுறவங்க 1/4 கப் கூட சேர்த்துக்கோங்க. இப்போது சர்க்கரையும் முட்டையும் நல்லா அடித்ததுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை பேஸ்ட் இதையும் சேர்க்க போகிறோம். இந்த மஃபின் செய்கிறதுக்கு கோதுமை மாவு, ராகி மாவு அந்த மாதிரி எந்த மாவுமே தேவையில்லை. வேர்க்கடலை பேஸ்ட், முட்டை, சர்க்கரை, வெனிலா எசன்ஸ் இதை வச்சு தான் நாம் இன்றைக்கி இந்த மஃபின் செய்ய போகிறோம். வெனிலா எசன்ஸ் இல்லாதவங்க ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா முட்டையும் சர்க்கரையும் இது கூட நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாம் நல்லா கம்பைன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்கு அவன் வேணுங்கிற அவசியம் இல்லை. குக்கர் இல்லைனா நல்ல க்ளோஸ் லிட் இருக்க மாதிரி ஒரு பேனில் நீங்கள் இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே அவன் இல்லாமல் எப்படி பேக் பண்ணுறதுன்னு நிறையா குக்கீஸ், கேக் ரெசிப்பியில் போட்டிருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். குக்கர் இல்லைனா பேனை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட்லேயோ இல்லை ஒரு கிண்ணத்துலேயோ நம்ம செஞ்சு வச்சுருக்க குக்கீஸ், கேக்கை ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா பேக் பண்ணி எடுங்க. இன்பிட்வீன் ஒரு தடவை டூத்பிக் வச்சு செக் பண்ணி பாருங்கள். உள்ளே நல்லா ஒட்டாமல் டூத்பிக் க்ளீனாக வந்துருச்சுன்னா கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இது ஒரு 20 மினிட்ஸ் நல்லா பேக் ஆனதுக்கப்புறமா இப்படி டூத்பிக் இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக வரும். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு தடவையும் முன்னாடியே ரெடியாக இருந்தால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ஈனோ எதுவுமே சேர்க்கலை. ஆனால் கேக் முட்டை சேர்த்துருக்கதால நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கு. இது ரொம்பவே டேஸ்டியாக ஹெல்த்தியான ஒரு கேக். நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கதால ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ஹெல்த்தியர் ஆப்ஷனாக பேக்கிங் பவுடர், சோடா இல்லாமல் கேக் ட்ரை பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ரெசிப்பியை ஒரு நாள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ இதே பேட்டர் வச்சு குக்கீஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் 2 கேக் செஞ்சதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சமாக இந்த மஃபின் பேட்டர் மிச்சம் இருக்குது. இது கூட நான் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்க்குறேன். கோதுமை மாவு பதிலாக நீங்கள் ராகி மாவில் கூட இதை ட்ரை பண்ணலாம். கம்பு மாவு வச்சு ஆல்ரெடி பீனட் பட்டர் குக்கீஸ் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மாவு வேணும்னாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணி இந்த குக்கீஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து எல்லாம் நல்லா கலந்து குக்கி டோ மாதிரி வர வரைக்கும் மாவு சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா கம்பைன் ஆகி மாவு ரெடி ஆனதுக்கப்புறமா குட்டி குட்டி பால்ஸாக கையில் இந்த மாதிரி உருட்டிக்கலாம். உருட்டி வச்ச பால்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஃபோர்க்கை வச்சு இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் 2 தடவை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த குக்கீஸ் மேலே சாக்கோ சிப்ஸ் இல்லை நட்ஸ் தூவிக்கலாம். குக்கீஸ் ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் தின்னாக இருந்துச்சுன்னா நல்ல சீக்கிரம் குக் ஆயிரும். ஸோ ரொம்ப திக்காக இல்லாமல் பார்த்துக்கோங்க. குக்கீஸ் எல்லாம் இப்போ ப்ரெஸ் பண்ணியாச்சு. நான் இதுக்கு மேலே கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் தூவ போகிறேன். ப்ரீ ஹீட் பண்ண குக்கரில் இதை ஒரு 15 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. மஃபின் பேட்டரை வச்சு தான் நம்ம இதை செஞ்சுருக்கோம். எக்ஸ்ட்ராவாக பேக்கிங் பவுடர், சோடா எதுவுமே சேர்க்கலை. இது குக்கீஸ் எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலான்னா நீங்கள் ஒரு டூத்பிக் வச்சு குக்கீஸை உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக வரும்.
ஆனால் குக்கீஸ் ஆஃப் பண்ணுறப்போ கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆற ஆற நல்லா கிறிஸ்பாயிரும். ஸோ 15 to 20 மினிட்ஸில் இது நல்லாவே ரெடி ஆயிரும். இப்போது இந்த குக்கீஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஹெல்த்தியான வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி வேணும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பேரண்ட்ஹுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மஃபின்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருந்தது. பட் இருந்தாலும் பேக்கிங் பவுடர் சேர்த்து செய்கிற கேக் மாதிரி அந்த அளவு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் ஹெல்த்தியான ஒரு கேக் செஞ்சு கொடுத்த திருப்தி கண்டிப்பாக இருக்கும். மறக்காமல் பேரண்ட்ஹுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.